எல்லாம் லைட்டா போடல. எல்லாருக்கும் ஒரு முக்கிய அறிவிப்பு. நாளை வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ள நிலையில் வாக்கு எண்ணும் மையத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. காய்ச்சல் அடிக்கிறதா? ஆமண்ணா, என்னை போலவே தங்களுக்கும் கொதிக்கிறது. நாளை வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ள நிலையில் பிரதமர் மோடியின் வெற்றி பேரணிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அண்ணன் இங்கே ஆரம்பிச்சாரு. இன்னும் 1/4 மணி நேரத்துல வாக்கு எண்ணும் பணிகள் தொடங்க உள்ள நிலையில மன்னா, என்ன சுத்து விளையாடுவதற்கு இது தருணம் அல்ல. ஆனது ஆகட்டும், வாருங்கள் கிளம்புவோம். போருக்கு போற முடியும். கடைசியா இவனுக்கு 2 பேருக்கு ஒரு தடவை பாத்துக்க வர மாட்டாங்க. அவங்க சைடுல ஆகி போச்சுன்னா ஜெயில வந்து பாரு. எங்க சைடுல ஆகி போச்சுன்னா கடையை காலி பண்ணிட்டு ஊரா பக்கம் போயிடணும். பேசாம உட்கார்ந்து வேடிக்கை மட்டும் பாரு, என்னதான் நடக்குதுன்றத பாரு. எல்லாரும் வந்துட்டாங்கல்ல? எல்லாரும் இருக்காங்க. என்னங்க சின்ராசு ஏங்க டென்ஷன் ஆவீங்க? மாநிலங்கள்ல இந்தியா கூட்டணி வந்து சிறப்பாகவே செயல்படுறதை பார்க்க முடிகிறது. குறிப்பா என் சந்தேகமா உங்களுக்கு நீங்க படிங்க தேவை. கோபால ஐயா, கே. கிருஷ்ணசாமி முன்னிலை வகித்தார். அதனை திமுக வேட்பாளர் ஜே. பாக்கியராஜ் முன்னிலை வகிக்க என்னடா நடக்குது இங்க? டேய், காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே நம் நாடு. உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி தொகுதியில் பிரதமர் மோடி பின்னடைவை சந்தித்திருக்கிறார். உத்தரப்பிரதேசத்துல இந்தியா கூட்டணி முன்னிலையில் இருக்கிறாங்க. எதிர்பார்க்காத வெற்றி. இதெல்லாம் நடக்குமா நினைச்சனே, நடந்துருச்சு. ஆமா, ஏன் இப்படி பித்து பிடிச்ச மாதிரி உட்கார்ந்திருக்கீங்க? பித்து பிடிக்கதான் வச்சிட்டானுங்களே. ராமர் கோவில் அமைந்துள்ள ஃபைசாபாத் தொகுதியில் பாஜக தோல்வியுற்றது குறிப்பிடத்தக்கது. தோத்துக்கிட்டே இருக்கீடா. அவர் பெரிதாக நம்பியிருந்த ராமர் கோவில் அரசியல் இந்திய மக்கள் மத்தியில் மட்டுமில்லை, ஏன் அயோத்தி மக்கள் மத்தியில் கூட எடுபடவில்லை. என் பக்கத்துல ஒருத்தன் தீஞ்சு போய் உட்காந்து பிரதமர் மோடியை சுப்பிரமணிய சுவாமி கடுமையாக விமர்சித்துள்ளார். சாணியார் அடி வாங்கிட்டு வந்திருக்கானுங்க. ஏண்டா வெக்கமா இல்ல உங்களுக்கு? எது சாணி எது மூஞ்சின்னு தெரியல, எல்லாம் ஒரே மாதிரியா இருக்கு. பெரும்பான்மைக்கு தேவையான 272 தொகுதிகளை பாஜகவால் வெல்ல முடியவில்லை. நீ தோத்துட்டேன்னு உன் காதுல வந்து கத்துனாலும் நீ தோத்துட்ட. அதை நம்புனா நம்பு, நம்பாட்டி போடா. மரியாதை உள்ள எந்த தலைவரும் உடனடியாக ராஜினாமா செய்து விடுவார். கழுத்தை பிடித்து வெளியே தள்ளும் வரை காத்திருக்க மாட்டார் என நாங்க ஒன்ன பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். என்ன சொன்னா எல்லாம் கேட்டேன். அவளாச்சு சாப்பிட்டா சொல்ல, நீ ரணகலமா சொல்லி என்ன உசு பெத்தி அளவப்ப. மாநில கட்சிகளின் தலைவர்கள் எடுக்கும் முடிவின் அடிப்படையில் தான் யார் பிரதமராக தேர்வாவார்கள் என்பது தெரிய வரும். எது போறியா? நீ இருக்கின்ற தைரியம் தான் லாரி கூட வாங்கலாம்னு கமிட் பண்ணிருக்க. நீ பாரு போறீங்க இருக்க. நிதிஷ்குமாரை பொறுத்தவரை கூட்டணியை ஒரே நாள் இரவில் மாற்றிக்கொள்ள நிதிஷ்குமார் ஒருபோதும் தயங்கியது இல்லை. இவன் பேக்க பேலன்ஸ் பண்ணியே போகணும் ஐயா. தெய்வமே, என் தொழிலுக்கு இப்படி ஒரு சோதனையா? சந்திரபாபு நாயுடு மத்தியில் பாஜக அரசு அமைய உதவுவாரா என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. நீ என்ன சொல்லலாம் கேக்குறேன். கேட்கணும். ஃபாலோ மீ. எங்க போலாம்? போய்தானே ஆகணும். கம் கம் கம். அங்கதான் சாப்பிடுவார். எனக்கு கட்டுப்படி ஆகாது. நான் நில்லுப்பா, நீ டென்ஷன் ஆகி என்ன டென்ஷன் ஆக்கிறாது. வா வாடா, நீங்க போங்க மச்சான். வாடா. திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி பொத்திக்கிட்டு இருக்கணும். நீ வர தடமும் தெரியக்கூடாது, போற இடமும் தெரியக்கூடாது. முறை இழந்த ஒரு தொகுதியையும் சேர்த்து திமுக கூட்டணி 100 விழுக்காடு வெற்றியை ஈட்டியுள்ளது. எப்படின்னா புரியல? பயம்.
எப்படிலாம் வேலை செய்து பாத்தியா பையா? திமுகவும் திமுக தோழமை கட்சிகளும் பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு கோவில் கட்டி கும்பிட வேண்டும். ஏனெனில் நீங்கள் வெற்றி பெறப் போகிற 40 இடங்களுக்கும் பிள்ளையார் சுழி போட்டது அண்ணாமலை அவர்கள். மகனே அங்குசாமி, நீ மகராசனா இருக்கணும்ப்பா, நீ மகராசனா இருக்கணும். மொத்தமுள்ள 40 தொகுதிகளிலும் திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் வெற்றி வாகை சூடி அசத்தி உள்ளது. சரிடா மாட்டுப்பலா, நல்லா சரி, இதான் கடைசி சிரிப்பு. எதிர்க்கட்சியாக விளங்கிய மற்றொரு திராவிட கட்சியான அதிமுக 9 தொகுதிகளில் 3ஆம் இடத்திற்கும் 2 தொகுதிகளில் 4ஆம் இடத்திற்கும் சரிந்துள்ளது. ஐயோ, அட நாசமா போற எடுபட்ட வயலுகளா, சல்லி சல்லியா நொறுக்கிட்டீங்களா. பழனிசாமியின் எழுச்சிக்கு பிறகு தமிழ்நாட்டில் வரிசையாக 10 தேர்தல்கள்ல தோல்வி அடைந்துள்ளது. சாம்பிராணி பொறுத்து கொத்த வந்தா வியாபாரம் நல்லா நடக்கும்னா சரி ஊதுறான்னு ஊதிட்டா சார், கடையை க்ளோஸ் பண்ணிட்டா. என்ன தம்பி, எல்லா சேனல்லையும் பின்னடைவு பின்னடைவு பின்னடைவு. இல்லப்பா, அடிமேல் அடி விழுந்துட்டே இருக்குப்பா. எத்தனை அடியை தான் சமாளிப்பேன்? முதல்ல ஒரு தேர்தலில் வந்துச்சுன்னா அந்த இலை 2வது இடத்துல இல்லைன்னா முத இடத்துல நிற்கும். இப்போ அந்த சுயேட்சை கிட்ட வந்து நிக்குது. என்ன இதெல்லாம்? உன்னை நினைச்சா எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இப்ப எங்க போய் தங்க போற? இன்னொரு சத்தம் கூட இல்லையாடா? இந்த முறை தேர்தல் வெற்றிகள் மூலம் பாமக மீண்டும் தனது அங்கீகாரத்தை இழந்துள்ளது. அதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொகுதிகளில் போட்டியிட்ட பாமக 4.23% வாக்குகளை மட்டுமே பெற்றுள்ள நிலையில் பாமக மீண்டும் தனது அங்கீகாரத்தை இழந்துள்ளதாக அண்மை தகவல் தற்போது வெளியாகியுள்ளது. என்ன பண்றது? அப்பவே சொன்னேன், கையெழுத்து போடாத கேட்டியா? எல்லாம் தலையெழுத்து. மக்களவை தேர்தலில் பெற்றுள்ள இந்த வெற்றி அங்கீகரிக்கப்பட்ட கட்சி என்னும் அந்தஸ்து விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு கிடைக்க வழிவகுத்துள்ளது. வெங்கல பூட்டை உடைச்சு விளக்க மாத்த திருநகதை ஆயிருமோன்னு நினைச்சேன். என் மாட்டத்தை போக்கிட்டாங்க. அவன் எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமா தான் இருக்கு. கட்சி என்கிற அங்கீகாரத்தை பெறுகிற வாய்ப்பு 25 ஆண்டு கால போராட்டத்தின் விளைவாக கிடைத்திருக்கிறது. அவர் எரியுதா உங்களுக்குலாம்? எரியட்டும், ஆனா அணைக்க நான் வர மாட்டேன். ஒரிஜினல் ஃபயர் இன்ஜினுக்கு போன் பண்ணுங்க, அது வந்து அணைக்கும். தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை கோவையிலும் தென்சென்னை மாநில முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனும் தோல்வியடைந்தனர். நீலகிரியில் எல் முருகன் தோல்வியை தழுவினர். 40க்கு 40 39 புதுச்சேரி ஒன்று 40க்கு 40 நம்முடைய கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றது. எல்லாரும் என்ன பார்த்து கேவலமா ஒரு சிரிப்பு சிரிங்களா? என்னும் பொழுது நான் சொல்லுகின்றேன், தென் தமிழகத்துல ஒரு திராவிட கட்சியினுடைய எம்பி இருக்க மாட்டார். இன்னைக்கு நான் சொல்றேங்க ஐயா, குறிச்சு வச்சேன். கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில டெபாசிட் கிடைக்காது. ஏன்னா மக்களுடைய கோபம், மக்களுடைய எழுச்சி பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம், தேசிய ஜனநாயக கூட்டணியின் பக்கம் எல்லா பக்கம் தெரியுது. பாண்டி வாய் மட்டும் இல்லைன்னா நாய் தூக்கிட்டு போயிடும். நல்லா மட்டும் ஏன்டா இதெல்லாம் நடக்குது? மூக்கு கீழே பஞ்சாயத்து கிணறு மாதிரி ரவுண்டா ஒண்ணு இருக்க வாயா, அதை மூடி வச்சிருந்தீங்கன்னா எல்லாம் ஒழுங்கா நடக்கும். இப்போ ஓவர் கான்பிடன்ட்னா 2026 ஆட்சியை பிடிக்க போறோம். இல்ல இப்போ ஓவர் கான்பிடன்ட், ஆனா இன்னைக்கு ஓவர் கான்பிடன்ட், ஆனா கை தர்றது இன்னைக்கு ஓவர் கான்பிடன்ட் தான். இலக்கு 2026 பாரதிய ஜனதா கட்சி இங்க ஆட்சியை பிடிக்கும். டேய் பவரே, நானாவது காமெடியன் தெரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கேன், ஆனா நீ காமெடியன் தெரியாம வாழ்ந்துட்டு இருக்க பாரு. அதான்டா பெரிய காமெடி. அதனால் உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்கு வங்கி ஓவரால் 11.5% இருக்குன்னா எங்களுடைய பயணத்துல இதெல்லாம் ஒரு மைல்கல்லா தான் பாக்குறோம். என்னடா உன்னோட அக்க போரா இருக்கு? ஊதுனது நானு, நீ வசூல் பண்ணிட்டு போற. ஊத போய் தான்டா நீ ஆடுன. நான் நல்லா ஆடுனனாலதான் நீ ஊதுற. என்னடா ஒரே பித்தலாட்டமா இருக்கு. களமிறங்கிய நாம் தமிழர் கட்சி 35 லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெற்று தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறுகிறது. 1.9% வாக்குகளை பெற்றிருப்பதன் மூலமாக அந்த கட்சிக்கு தேர்தல் ஆணையத்தால் அங்கீகாரம் பெறக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. 27 வருஷம் ஆச்சு எனக்கு இந்த இடத்தை உருவாக்குறது. அப்பனும் பாட்டனும்
யாரும் தூக்கி கொடுத்துடல. நாம் தமிழர் கட்சிக்கு அரசியல் அங்கீகாரம் கிடைத்திருக்கக்கூடாது என்ற ஒரு காரணத்தினால்தான் பல்வேறு விதமான நெருக்கடிகள், குறிப்பாக இந்த சின்னம் போன்ற விவகாரத்தில் நாங்கள் மக்கள் 8% அதிகமான வாக்குகளை பதிவு செய்து நாம் தமிழர் கட்சிக்கான ஒரு அரசியல் அங்கீகாரத்தை கொடுத்திருப்பதாக எடுத்துருவியா? எடுத்துட்டு இங்க இருந்து முழுசா போயிடுவியா? இல்ல நார்மலா பழைய சின்னத்துல கரும்பு விவசாய சின்னத்துல வாங்கிட்டாருனாலே பெரிய விஷயம் அது. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னது போல போர் வேற திசையில போயிட்டு இருக்கு. இப்ப வந்து சின்னம் மாற்றப்பட்ட பிறகு அதே ஓட்டு வாங்கிட்டாருன்னு அவர் தலைவர். அப்ப நீ எவனா டெரரிஸ்ட் நீயோ எவனா பயங்கரவாதி நீயோ அவனையே தலைவனா வச்சு ஏறிட்டன்ல, அதே கொடியை தூக்கிட்டே வந்துட்டன்ல. அப்புறம்